ராணிப்பேட்டை அடுத்த மாந்தாங்கல் எஸ்கே மஹாலில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் சார்பாக சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டார். ராணிப்பேட்டை மற்றும் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 400 கர்ப்பிணி பெண்களுக்கு அவர் சீர்வரிசை தட்டுக்களை தனது சொந்த செலவில் வழங்கி வாழ்த்தினார். தொடர்ந்து வளைகாப்பு நிகழ்ச்சியில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான விழிப்புணர்வு கருத்துருக்களை கோல வடிவில் அங்கன்வாடி பணியாளர்கள் போடப்பட்டிருந்தது. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் அமைத்திட்ட ஊட்டச்சத்து குறித்த உணவு கண்காட்சி பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார். ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் JL ஈஸ்வரப்பன் முன்னிலை வகித்தார். இந்த விழாவில் அமைச்சர் ஆர் காந்தி பேசுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் சமுதாய வளைகாப்பு விழா நடத்தப்பட வேண்டும் என ஆணையிட்டதன் அடிப்படையில் மாநிலம் முழுவதும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும், அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களும் சத்தான உணவுகளை உட்கொண்டு ஆரோக்கியத்துடன் கூடிய குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தாய் ஆரோக்கியமாக இருந்தால்தான் பிறக்கப் போகும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் என குறிப்பிட்ட அவர், கர்ப்பிணி தாய்மார்களுக்கான வளைகாப்பு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றும் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் 400 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு சீர்வரிசை பொருட்கள் அடங்கிய தொகுப்புடன் மதிய உணவும் வழங்கப்பட்டது. இவற்றை தனது சொந்த செலவில் வழங்கிய அமைச்சர் ஆர் காந்தி கர்ப்பிணி தாய்மார்களுடன் அமர்ந்து மதிய உணவு அருந்தினார். இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர்கள் சுஜாதா வினோத், தேவி பென்ஸ் பாண்டியன், ஒன்றிய குழு தலைவர்கள் வெங்கட்ரமணன், புவனேஸ்வரி சத்தியநாதன், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் மாவட்ட திட்ட அலுவலர் வசந்தி ஆனந்தன், குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் அம்சப்பிரியா, பாரதி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்.